குழந்தைங்க ஃபீட் பண்ணுற லேடிஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்காங்க. ஏன்னா அணுன்னு ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குழந்தை இப்போ தான் பிறந்துருக்குது, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் போது அவர் லேட்டாக ஒரு 12 மணி அவங்க என்ன பண்ணுறாரு வந்து என்ன பண்ணுறாரு வெளியே இருந்து அணுக்கு ஒரு மதியம் என்ன பண்ணுறாங்க, தூக்க காலத்தில் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வராமல் கரெக்டாக அந்த வாசல்லே இருந்து இவங்க கிட்ட என்னங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டவல் மட்டும் எடுத்துருவான்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறாங்க, டயர்டாக இருக்குங்க நீங்களே வந்து எடுத்துக்கோன்னு சொல்லும்போது அவன் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ஷூலாம் போட்டுட்ருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு சொல்லும்போது சரி இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் பெட்ரூமில் போய் அந்த கபோர்டை திறந்து எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கபோர்டுக்கு இந்த பக்கம் பெட்ரூமில் படுத்துட்டு இருக்காரு. அதாவது பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. உடனே நினச்சி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஏதோ அமானுஷமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன பண்ணாங்க வெளியே போய் பொறுமையாக போய் அந்த டோர் அந்த மெயின் டோர் மட்டும் பூட்டிட்டு உள்ளே வரும்போது என்ன பண்ணால் அணு திரும்ப அது குரல் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமாக ரக்கடாக வரும்போது என்ன பண்ணால் நான் அவனை டவல் எடுத்து வர சொன்னேன், நீ ஏன் உணவு வரல அந்த குரல் கேட்கணும் என்ன பண்ணாங்க வயது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெட்ரூமில் வந்து படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணால் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எப்போ முடியும் கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறேன் நான் 11 மணி அப்பெல்லாம் வந்துட்டேன் உங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே குளிச்சில் வந்து படுத்துட்டாங்க சொல்லும்போது இல்லைங்க எனக்கு ஒரு 12 மணி முழிப்பு வந்தது, நீங்கள் கூப்பிட்ற மாதிரி வந்தது, வெளியே நீங்கள் போய் நின்றுங்களே காலெலாம் கழுவுனீங்க நான் கூட துண்டு எடுத்துட்டு வர சொன்னது இல்லைம்மா அதை நான் இல்லைம்மா சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அதனால தான் உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுது அமானுஷமெல்லாம் தெரியுது, குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அவங்க லேடிஸ் கண்ணுக்குலாம் இதுமாரி அமானுஷமெல்லாம் தெரியுமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.